இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஒளித்தில் பயன்படுத்த விரும்பினாலும், எங்களை வெளியீடுகள் தேவையானாலும், பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாட்களிலும் நகோமி என்கிற புதிய ஒரு புஸ்தகத்தையும் வெளியிடுவதற்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அருமையானவர்களே, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை கானானுக்கு கொண்டு வரும்படி மிகுந்த பிரயாசத்தோடு ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு மோசேயை ஆண்டவர் அழைத்து அதற்குரிய பக்குவத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மோசே, நான் திக்குவாயே, நான் மந்தனாவு, என்னால் முடியாது, இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை இல்லை என்கிற பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதல் வசனத்தில் பார்ப்பிலானால், அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், அதனால் என்னால் முடியாத ஆண்டவர் என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை குறித்து, தன்னுடைய மனுஷீக தன்மைகளை குறித்து அவன் பேசிக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அனுப்புகிறவர் நம்மை யார், நம்மை அனுப்புகிறவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த வல்லமையின் பலனை தெரியாததுனாலே இப்படிப்பட்ட காரியங்களை அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். அதனால் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அவனுக்கு காண்பிக்கும்படி இந்த அதிகாரத்தில் 3 அனுபவங்களை செய்வதை பார்க்கிறோம். அதில் முதல் காரியம்தான் இப்பொழுது நாம் பார்க்கிற அந்த கோல். அந்த கோலை போடும்போது சர்ப்பமாகிறதையும், வாளை பிடிக்கும்போது மீண்டும் அது கோலாக மாறுகிறதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, இது அடையாளம் என்று சொல்கிறார். தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு, தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு, ஜனங்களை அறிய பண்ணுவதற்கு இது அடையாளம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? இந்த மோசே தன்னுடைய கையில் வைத்திருக்கிற அந்த கோலோடு தேவனுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. தேவனுக்கும் அந்த கோலுக்கும் இடையே ஒரு ரகசியம் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஒருவேளை அந்த கோல் அற்பமானது, அதை ஒரு பெரிய பொருட்டாக நினைக்க முடியாதது, தானாக செயல்பட முடியாதது. ஆனால் இந்த இடத்துல முக்கியமான ஒரு பங்கு, முக்கியமான ஒரு பொறுப்பான வேலை இந்த கோல் மூலமாய் நடைபெறுவதை நாம் அதில் பார்க்கிறோம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், தன்னுடைய ஜனங்களை கானானுக்கு கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் மோசே தெரிந்து கொள்கிறார். அந்த மோசேக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தன்னுடைய வல்லமையை காண்பிக்கும்படி ஒரு கோலை பயன்படுத்துகிறார். அப்படியானால் ஆண்டவருக்கு மோசையும் வேண்டும், கோலும் வேண்டும். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் ஒன்று கர்த்தருடைய கரத்திலே மோசையாக பயன்படணும், இல்லை கோலாக வைத்திருப்பாரானால் அந்த கோலாக இருந்தும் நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க முடியும். மோசை குறித்த ஒரு அழைப்பும் இருக்கிறது, கோலுக்கு குறித்த ஒரு அழைப்பும் இருக்கிறது. இரண்டுமே ஆண்டவருக்கு தேவை. தேவனால் பயன்படுத்தப்படுகிறது. மோசையும் தேவனால் பயன்படுத்தப்படுகிறான், கோலும் தேவனால் பயன்படுத்தப்படுகிறது. அதைத்தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 2-3 அனுபவங்களை வேகமாக நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதல் காரியம் என்ன? 3வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. அப்படியானால் முதல் அனுபவம் என்ன? இந்த கோல் எப்படிப்பட்ட கோல் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட கோல். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட கோல். அருமையானவர்களே, யார் யார் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி செயல்படுவதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தேவனால் பயன்படுத்தப்படுவார்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு பாத்திரமாக இருப்பார்கள். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் சுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று வாசிக்கிறோம்.
நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எவ்விதமாக இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில்? கணவர் கல்யாண வீட்டில் அம்மா சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்படியானால் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்கிற ஒரு அனுபவம், அதைத்தான் நீங்கள் வாசிக்கிறோம். இந்த கோல் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட கோல். அப்படியானால் அது கீழே விழுந்தவுடனே எப்படி சர்ப்பமாக மாறுகிறது? அந்த கோலுக்கும் தேவனுக்கும் வார்த்தை இருக்கிறது, ரகசியம் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அதே போல் அடுத்து நம்ம வாசிக்கிறோம், வாழைப்பிடி என்று சொல்லுகிறார். அவன் வாழை பிடிக்கிறான், உடனே பழையபடி அது கோலாக மாறுது. எப்படி மாறுது? தேவனுக்கும் கோலுக்கும் இருக்கிற அந்த ரகசியம், அதைத்தான் நம்மளை வாசிக்கிறோம். கோலோடு கூட தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. வார்த்தையை ஏற்றுக்கொண்ட கோல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 23:4 நாம் வாசிக்கும் போது, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். கோல் ஒரு அனுபவம், தடி ஒரு அனுபவம், ரெண்டும் குச்சி தான். அப்போ இப்படி ஒரு அனுபவம் இருக்குது, இப்படிமான ஒரு அனுபவம் இருக்குது. எந்த அனுபவமானாலும் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் மிக மிக முக்கியம். ரெண்டாவதாக 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது கீழே விழுந்த உடனே சர்ப்பமாய் விட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல் திரும்ப அவன் வாழை பிடிக்கும்போது கோல் ஆகிறதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியெல்லாம் என்ன ஒரு அனுபவம்? மோசேக்கு தன்னுடைய வல்லமையை காண்பிக்கணும், அழைத்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த கோலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய சித்தம் செய்யும் கோல், தேவனுடைய சித்தம் செய்யும் கோல். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஒரு மோசையாக அழைக்கப்படாவிட்டாலும் ஒரு கோலாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாமே. அப்படியானால் தேவனுடைய சித்தம் செய்கிற கோல் தானா என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் வேறு எதையுமே நம்மிடத்தில் விரும்பலை, கேட்கல. என் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் தேவனுடைய சித்தம் செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். தேவனுடைய சித்தம் செய்கிற ஒரு கோல் என்று சொல்லி அதில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:6 சவுல் அழைக்கப்பட்ட பொழுது அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். மிக முக்கியமான காரியம். தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அல்லது கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டுமே என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சித்தம் செய்வதிலே சரியாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிற விஷயத்தில் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். சாமுவேலுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும்போது சாமுவேலே சாமுவேலுன்னு கூப்பிடுகிறார். அவன் 7 இடத்துல போய் கேட்குறான். கடைசியில் அதில் சொல்லப்பட்டிருக்க அவன் சொல்கிறான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே நீ சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சித்தம் செய்யும் கோல். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசி புத்திரர் மரவட்ட போன இடத்துல கோடரி கலந்து விழுந்து விட்டதே, தண்ணிக்குள்ளே விழுந்து விட்டது. அப்பொழுது ஒரு கொம்பை வெட்டி தண்ணீரில் போட்ட உடனே எறும்பு மிதக்கிறது. பார்த்தீங்களா? அப்போது தேவனுடைய சித்தம் செய்யும் கோல். தேவனுடைய பிள்ளைகளை நாமும் இந்த கோலுக்கு எப்படி தேவனோட ஒரு உடன்படிக்கை, ஒரு ரகசியம் இருக்கிறதோ, தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு கோலாக அது இருக்கிறதோ, அதே போல் நீங்களும் நானும் தேவனுடைய சித்தம் செய்கிற நபராக இருப்போமானால் நிச்சயமாய் நாம் தேவனால் பயன்படுத்தப்படுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. 3வது ஒரு அனுபவமாக நாம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். அவர்கள் என்னை நம்ப மாட்டாங்க, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறியே, இது அடையாளம். பார்த்தீங்களா? அப்படியானால் தேவ வல்லமையை வெளிப்படுத்திய கோல், அல்லது தேவன் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி பயன்படுத்திய கோல். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, பரலோக தேவன் தம்முடைய வல்லமையை இந்த உலகத்திலே செயல்படுத்த வேண்டுமானால் நீங்களும் நானும் தேவை, மனிதன் தேவை. நம்மை கொண்டுதான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய முடியும். இந்த கோல் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்திய ஒரு கோல் என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் வச்சிருந்த கோல் அவனுக்குரியது. இத்தனை ஆண்டுகள் இருந்தது. ஒருவேளை இலை பறிக்கும் போது, கொலை பறிக்கும் போது எத்தனை தடவை கீழே போட்டிருப்பான், கீழே விழுந்திருக்கும். இதுக்கு முன்னே என்னைக்காவது இந்த கோல் கீழே விழுந்த உடனே சர்ப்பமாக மாறுச்சா? இல்லை. ஆனால் இன்னைக்கு மாறுது. எப்படி வந்து மாறுது? அதான் சொல்லப்படும், தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக.
ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு அந்த கோலோட ஒரு ரகசியம் இருக்கிறது. அது நிமித்தம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. நீங்களும் உங்கள் பார்வையில் ஒருவேளை மற்றவங்க பார்வையில் சாதாரணமான ஆளாக தெரியலாம். இவங்க தானே அப்படி கூட சொல்லலாம். கவலைப்படாதீங்க. தேவனுடைய பார்வையில் நீங்கள் கனத்துக்குரியவர்கள். தேவன் உங்களை பயன்படுத்த, தேவன் உங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது காரியம் வித்தியாசமாக இருக்கும். அவன் கையில் இருந்த கோல், இத்தனை வருஷமாக வச்சிருந்த கோல், எத்தனையோதோட கீழே விழுந்த கோல், அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்பொழுது அது சர்ப்பமாக மாறுது. வாழை பிடிச்சா அது கம்பாக மாறுது. எப்படி நடக்குது? அவனுக்கே ஒரு பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்திருக்கும். நம்ம கையில் இருந்த கோல் இப்படி ஆகுதா? காரணம், பயன்படுத்துகிறவர் தேவன். தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாரானால், செயல்படுத்த ஆரம்பிப்பாரானால் காரியம் மாறுதலாய் முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதைத்தான் நம்மளே வாசிக்கிறோம். கடைசியாக அந்த 3வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், கோலை தரையிலே போடு. அவன் அதை தரையில் போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். கடைசி அனுபவம், மோசேயை உணர வைத்த கோல். மோசேயை உணர வைத்த கோல். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று தெரியாதபடி, அவருடைய வல்லமை தெரியாதபடி நாம் இருந்தோமே. ஆனால் இப்பொழுது செய்கிற இந்த காரியம், செயல்படுத்தப்படுகிற இந்த காரியம் பார்க்கும்போது அவனுக்கே அவனை அறியாத ஒரு ஆச்சரியம், அவனை அறியாத ஒரு அதிர்ச்சியான ஒரு நிலை அங்கே உருவாகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, மோசையை அந்த கோல் உணர வைக்கிறது என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். தன்னை உணர்ந்து பார்க்கும்படியான ஒரு காரியத்தை செய்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டே போகிறார்கள். எலியா சொல்கிறான், நீ இரு, கர்த்தரை அனுப்புகிறார். இல்லை நானும் கூட வருவேன். நீ இரு, கர்த்தரை நான் அனுப்புகிறார். இல்லை நானும் வருவேன். நீ இரு, கர்த்தரை என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். இல்லை நானும் வருவேன். அதே சம்பாஷணை வருது. யோர்தான் வந்த உடனே சால்வே முறுக்கி அடிக்கிறான். தண்ணி பிளக்குது. 2 பேரும் அந்த பக்கம் போகிறாங்க. எரியோவில் தீர்க்கதரிசி புத்திரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும், இவங்க போகிறதையும், யோர்தான் நதியை பிளக்கிறதையும், அந்த பக்கம் போகிறதையும், என்ன நடக்குதுன்னு சொல்லி இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அவன் கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? உங்களுடைய ஆவின் வரம் ரெட்டிப்பாக வேணும். நான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது நீ பார்த்தா தான் கிடைக்கும். அதே போல் அவன் எடுத்துக்கொள்ளும் போது இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் இருந்தவரேன்னு சொல்லி சத்தம் போடுகிறத நம்ம அதில் பார்க்குறோம். சால்வை கீழே வருது. அந்த சால்வை எடுத்துக்கொண்டு எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி அடிக்கிறான். அதே போல் நதி பிளக்கிறது, இந்த பக்கம் வர்றான். ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 15ஆம் வசனத்தில் எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது. எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஜனங்களுக்குள்ளே இதுவரைக்கும் எலிசாவை யார் எப்படி நினச்சாங்களோ தெரியாது. ஆனால் இப்போது எல்லாரும் அவனுக்கு வணக்கம் செலுத்தவும், அவனை கனப்படுத்தவுமா இருக்கிறதை நம்ம அதில் பார்க்கிறோம். அதே போல் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசையை தேவனுடைய வல்லமை குறித்த உணர்வை உண்டாக்கின ஒரு கோல். அதை தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மோசை தேவை மாத்திரமல்ல, அவனை தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கோல் தேவை. இந்த வார்த்தைக்கு இருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை மோசை போல என்னை ஆண்டு பயன்படுத்தவில்லையே என்கிற ஒரு இயக்கம் இருப்போனாலும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை கோலாக வைத்திருப்பாரானால் அதுவே தேவனால் பயன்படுத்தப்பட முடியும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதான் இல்லை வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட கோல், தேவனுடைய சித்தம் செய்யும் கோல், தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்திய கோல், அல்லது தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த பயன்படுத்திய கோல், மோசை உணர வைத்த கோல். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். மோசை குறித்து ஒரு அழைப்பும் இருக்கிறது. மோசையை வழிநடத்த, வல்லமையை வெளிப்படுத்த கோல் தேவன் பயன்படுத்துகிறேன். அதை உணர்ந்து நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.